இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழி போல்வான் மழை நிறைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, பெலத்தின் மேல் பெலமடைந்திடுவே. இயேசுவல்லா இயேசுவல்லா, இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா, இன்னும் வேறெங்கும் இல்லையே. ஆண்டவர் இரட்சகராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் சோர்ந்து போய்விட வேண்டாம். திடமனதா இருங்க. உங்க மனசு அதனால பதறி போய் ஒன்றுமில்லாமல் சோர்ந்து மனமடிவாகிவிடக் கூடாது. ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், உங்களாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா விதத்திலும் பாடுகள் அனுபவிக்கப்பட்ட ஒரு நபர் உண்டு என்று சொல்ல நம்முடைய இயேசுவை குறித்து சொல்லலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டவரும் நம்முடைய இயேசு ஒருவர் தான். எல்லாவித சோதனைகளை சகித்தவர், சந்தித்தவர், ஜெயித்தவர் என்று எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய ஆண்டவரை தான் சொல்ல முடியும். சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, கூட இருந்த சீஷர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவன் காட்டிக் கொடுத்தான், ஒருவன் மறுதளித்தான், இன்னொருவன் சந்தேகப்பட்டான். 70 சீஷர்கள் வந்தவர்கள் எல்லாம் கடின உபதேசம் என்று சொல்லி விட்டுவிட்டு பாதியிலே பின்னிட்டு பார்த்து போய்விட்டார்கள். எல்லா பாடுகளின் பாதையில் தான் இயேசு கடந்து வந்தார். கல்வாரி சிலுவையிலே கூட அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டார்கள். சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு கீறப்பட்டு ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். பாடுகள். ஆனால் எந்த இடத்துல அவர் பின்வாங்கவில்லை. மீண்டும் மீண்டும் உறுதியாய் பிதாவின் சித்தத்தை செய்வதிலே எப்பொழுதும் உறுதியாக இருந்ததை செய்து முடித்தார். பிசாசியும் ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்கிறார். நம்மை போல மாம்சமும் ரத்தம் உடையவராகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். பாடுகளுக்கு நம்ம அதே சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க போற பாதை கடினமாகத்தான் இருக்கும், அது இடுக்கமான ஒரு வாசல், குறுகலான ஒரு பாதை. ஆனால் சோர்ந்து போய்விடக் கூடாது. நான் கூட இருப்பேன். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நமக்கு பலன். நான் கைவிட்டுற மாட்டேன். எப்படி நான் சகித்தனோ, எப்படி நான் ஜெயித்தனோ, அதே போல எல்லாவற்றையும் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்க, ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தைரியம் கொடுக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநேகராம் சொல்லுகிறோம் அல்லவா, எனக்குத்தான் பாடுகள், எனக்குத்தான் பிரச்சனை, நான் ஒருவன் தான் கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கையை தான் இப்படி சின்ன பின்னமாய் போய்விட்டது, எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யவில்லை, நான் உண்மையாகத்தானே இருந்தேன், உத்தமமா தானே இருந்தேன், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேனே, எல்லா ஆலயத்திற்கு நான் ரெகுலரா சென்றேன், பலவித காரியங்களை சொல்லி புலம்புகிறோம். நீங்கள் உண்மையாக இருந்தால் உபத்திரவங்கள் உண்டு, அதுதான் வேதமும் சொல்லுகிறது. ஆனாலும் ஜெயம் நமக்குத்தான். ஒரு மனிதன் ஒரு சோர்ந்து போன வாலிபனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் எடுத்துக்கலாம் சோர்ந்து மனமடிவாகி யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அப்படியே சோர்ந்து போய் படுத்து விடுவார். உடனே அடுத்த நாள் ஜுரம் வந்துடும், மருத்துவமனை கூட்டிட்டு போனோம். இப்படி போகும்போது என்ன செய்ய சொல்லும் போது ஆலோசனை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கும் போது, கவுன்சிலுக்கு வந்திருக்கும் போது அவர் சொன்னாரோ, நீ எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நீ ஃபேஸ் பண்ற, அது ரொம்ப முக்கியம்பா அப்படின்னாரா. புரியல என்று இந்த வாலிபன் சொல்லும் போது, மெழுகு எடுத்துக்கோ, அது அக்கினி கிட்ட போகும்போது அல்லது அக்கினி மெழுகு கிட்ட வரும்போது, அந்த ஃபயர் வரும்போது மெல்ட் ஆகி கரைஞ்சு போயிருது. ஆனா அதே ஃபயர் தான் களிமண் கிட்ட போகும்போது அது நல்லா இன்னுமா உறுதியா மாத்திருது. இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற, அதை நம்ம எடுத்துக்கொள்கிற விதம் தான் அதுல இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு உன் மனசு ரொம்ப பலவீனமா, சந்தேகமா, நம்பிக்கை இல்லாம சோர்ந்து போய் பயத்தோடு காரியங்களை பாத்தீங்கன்னா சோர்ந்து போய் படுக்க வச்சிரும். ஆனா உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட பாடுகள், விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம், இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேன், என்னால முடியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணினீன்னா நீ இன்னும் உறுதியாக மேலும் மேலும் பலவானாய், அந்த இருதயம் பலமுள்ளதாய் மாறினு சொன்னாரா. அதுதான் உண்மை. கடைசி நேர சூழலை பார்த்த உடனே பயந்து விடுகிறோம். என்னதான் நடக்கும் பார்க்கலாமன்னு துணிஞ்சிட்டாங்கன்னா தாண்டி போயிட்டே இருக்கலாம். எதிர்ப்புகள் வரதான் செய்யும். எல்லாரும் எல்லாத்தையும் பாராட்டுவாங்க, நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் கூட விரோதமாய் பேசுவார்கள். ஆனாலும் அதற்காக அல்ல, ஆண்டவர் எனக்கு இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார், அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக கூட இருப்பேன் சொல்லியிருக்கிறார். இந்த பாடுகளின் பாதையில் என் ஆண்டவர் இருக்கிறபடியினாலே இந்த பாதையை நான் என்னால் தாண்ட முடியும் என்றால் அவர் பலப்படுத்துவார், பாதுகாப்பார், நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு முன்னேறி சென்றால் ஜெயம் நமக்குத்தான். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, பாடுகள் நிறைந்த நாட்கள் காலங்களில் நாங்கள் வந்துவிட்டு அங்கு பார்த்தாலும் நெருக்கங்கள், வேதனைகள், இழப்புகள், போராட்டங்கள், பலவீனங்கள், அப்பா, விதவிதமான நோய்கள்,
மனுக்குலமே இன்னைக்கு சின்ன பின்னமாய் உறவுகளிலே சிதைந்து கிடக்கிறது, உடல் ரீதியான பலவீனங்களிலே இன்னைக்கு முடங்கி கிடக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நாட்களிலும் நீர் கூட இருந்து உடைய பலத்தினால் எங்களை மீண்டுமாய் அப்பா இடை கட்டி உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி தொடர்ந்து சூழ்நிலைகளை தாண்டி செல்கிறவர்களாய், சகிக்கிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. பாடுகளை பார்த்து பின்வாங்கி விடாதபடி பாடுகளை சகித்து அப்பா இன்னைக்கு பிதாவுடைய வலது வருஷத்துல நீங்க ஜெயமாய் உட்கார்ந்திருக்கிறது போல நாங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஒரு திடமனதை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்க. சோர்ந்து போக வேண்டாம். உபத்திரவம் உண்டு, ஆனால் இயேசு ஜெயித்திருக்கிறார், நாமும் ஜெயிப்போம். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு.